ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கழனி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது அரிசி கழுவுன அந்த கழனி தண்ணியில் குழம்பு செய்ய போகிறோம். கூடவே இதில் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்டான கிரேவி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கழனி குழம்பு செய்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், மாங்காய் இது எல்லாமே நம்ம மிக்ஸ்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் மாங்காய்க்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் இருக்கனால நான் புளி சேர்க்காம செய்ய போகிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு தக்காளி சேர்த்துக்கிறோம். இதில் கருவாடு சேர்த்தும் செய்யலாம், கருவாடு சேர்க்காமலும் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கழனி தண்ணி நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சோன்னே மேலே தெளிஞ்சிருக்க அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடியில் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்காக இருக்கிறது தான் கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த திக்காக இருக்க அந்த கழனி தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்துக்கணும். தண்ணியாக இருக்கிறத மேலே உள்ளதை மட்டும் செப்பரேட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். நமக்கு எப்போ தண்ணி குழம்ப டைல்யூட் பண்ண தேவைப்படுதோ அப்போ இந்த மேலே உள்ள தண்ணியை ஊற்றி நம்ம குழம்ப டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த கழனி குழம்புக்கு கழனி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த அரிசி எடுத்தாலும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். அடுத்து 2வதாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை தான் நம்ம நல்லா அரிசியை நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி அரிசியை நல்லா கழுவி எடுக்கும்போது திக்காக நல்லா கழனி கிடைக்கும். அதை தான் நம்ம குழம்புக்கு பயன்படுத்தணும். இட்லி, தோசைக்கு நம்ம அரைக்கும் போது இட்லி அரிசியோட கழனி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அந்த கழனி எடுத்துக்கலாம். உளுந்து கழனி சேர்க்கக்கூடாது. அரிசி கழனி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி அரிசி கழனி எடுக்கலை அப்படின்னா 2-3 நாளாக நம்ம அரிசி கழனி எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுட்டு அந்த கழனி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கழனி எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து 1-2மா நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் கழனி குழம்புக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக நறுக்கிட்டு அடுத்து வெண்டைக்காயும் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்து கழனி குழம்புல புளி சேர்த்து செய்வாங்க. புளி சேர்க்கலை அப்படின்னா நம்ம மாங்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய் சேர்க்குறனால நான் புளி சேர்க்கலை. மாங்காயோட புளிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்குற கத்திரிக்காய் மேலே உள்ள இந்த குச்சியோடையே சேர்த்து சேர்த்துக்கலாம். மேலே இந்த குச்சி காஞ்சிருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து இதை 2ஆக கீறிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணதும் நம்ம எப்பவும் போல் தண்ணியில் சேர்த்து வச்சிடணும். அடுத்து கிராமத்து சமையலில் இந்த கத்திரிக்காயோட குச்சியுமே சேர்த்து தான் சமைப்பாங்க. ஸோ அந்த கழனி குழம்புமே ஒரு ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு கிராமத்து சமையல் தான் இது. அதனால இதில் அந்த குச்சியோடையே சேர்த்து சமைச்சுக்கணும். கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் எடுக்கும்போது நல்ல சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு தோலை சீச்சிட்டு கொஞ்சம் பெருசாக நறுக்கி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறனால குழம்புல இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வாழைக்காய் நம்ம தோலை சீக்கும் போது அது பட்டையாக ரொம்ப திக்காக உரித்து எடுத்துடாமல் இந்த மாதிரி பீலர் வச்சு மேலே உள்ள க்ரீனை மட்டும் சீவி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்க அந்த திக்கான தோலோடையே வாழைக்காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் வாழைக்காயில் உள்ள முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். கழனி குழம்புக்கு கொஞ்சமாக வாழைக்காய், புளிப்புக்கு மாங்காய், கொஞ்சம் வெண்டைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அடுத்து கத்திரிக்காய் மேலே உள்ள அந்த குச்சியுமே 2ஆக கீறி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரேவியில் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது கிரேவியில் சேர்த்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் குச்சியை நீங்கள் தூக்கி போடாமல் இதையுமே சமையலில் பயன்படுத்துவீங்க. அவ்வளோதான், கழனி குழம்புக்கு காய்கறி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழனி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கழனி குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த குழம்புல மசாலாத்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காம செய்ய போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் மசாலாத்தூள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா
அரைக்கிறதுக்குள்ளாட்டியும் இடையில இந்த கழனி குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கிராமத்தில் செய்யும்போது காஞ்ச மிளகாயை சுட்டு சமையலில் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறனால நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெயில் மிளகாய் நல்ல முறுவலாக பொரிஞ்சு வரணும், கரிஞ்சிடக்கூடாது. மிளகாயோட கலர் மாறாமல் நல்ல முறுவலாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மிளகாயை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் இல்லாமல் மிளகாயை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தாளிப்புக்கு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கழனி குழம்புல நம்ம கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்க்கும்போது நம்ம காயை சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்டு கீரையோட தண்டு நல்லா திக்காக கிடைக்கும்போது அந்த கீரை தண்டு சேர்த்து கூட கழனி குழம்பு செய்யலாம். வெறும் கீரை தண்டு மட்டுமே வச்சு கூட கழனி குழம்பு செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக முருகலாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தாளிப்பு கிரேவியில் நம்ம கடைசியாக சேர்க்கும் போது கிரேவியோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கழனியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். கழனி எந்த அளவுக்கு நம்ம திக்காக எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். எண்ணெயில் நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கழனி தண்ணியை ஊற்றி நல்லா அலசி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம தக்காளியை இதே கழனி தண்ணியிலே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மிளகாய் சேர்க்க முன்னாடி கூட நாங்கள் தக்காளியை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெத்திலி கருவாடு சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 நெத்திலி கருவாடை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் பாத்திரத்தில் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் கருவாடை திருப்பி போட்டு நல்லா உரசி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே குழம்பு தாளிச்சிருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த கழனி குழம்புல நம்ம கருவாடு சேர்த்தும் செய்யலாம், கருவாடு சேர்க்காமலும் செய்யலாம். கருவாடு சேர்க்காதவங்க அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடு சேர்த்துட்டு கழனி தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் சேர்த்துக்கணும். இப்போது கழனியில் உப்போட டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இந்த கழனி குழம்புல நம்ம மாங்காய்க்கு பதிலாக புளி சேர்த்து செய்யும்போது புளியை நம்ம கழனி தண்ணியிலேயே கரைச்சி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க கழனி இருக்குல்ல, அதுலேயே கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். மசாலாத்தூள் மிளகாய்த்தூள் செலவே இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததும் கழனி எவ்வளோ திக்காய் வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் மசாலாத்தூள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கழனி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் தாளித்து எடுத்து வச்சுருக்க தாளிப்பை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான கழனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.